பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் தரப்பினரிடம் இருந்து ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்ததற்கு காவல்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து அறிக்கைகள் பெறப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும், இந்திய தேர்தல் ஆணையம் அதற்கான முடிவை தெரிவிக்கும் எனவும் திருவள்ளூர் அடுத்த பெருமாள்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பின் பேரில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதன்படி நடைபெற்ற 18வது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முதல் தொகுதியான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், மாதவரம், பூந்தமல்லி, ஆவடி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் பதிவான வாக்கு பெட்டிகள் அந்தந்த மண்டல அலுவலர்கள் மூலம் சரிபார்க்கப்பட்டு வாக்குப்பதிவு எந்திரங்களை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான பெருமாள்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான பெருமாள்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ நேரில் ஆய்வு செய்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை, வாக்கு எண்ணிக்கை அறை உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் வாக்கு எண்ணும் போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும், வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் பார்வையாளர்கள், கட்சி நிர்வாகிகள் வருகை குறித்தும், அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பிரபு சங்கர், ஆவடி காவல் ஆணையர் சங்கர், திருவள்ளூர் எஸ்பி சங்கர் மற்றும் அதிகாரிகள் விளக்கத்தை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள், தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி, காவல்துறை அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்ததாகவும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் திருப்திகரமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி ஏப்ரல் 6ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானதை அடுத்து எப்போது இடைத்தேர்தல் நடைபெறும் என கேட்டதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு தெரிவிக்கப்படும் என்றார். மேலும் வாக்கு நடைபெற்ற நாளில் இருந்து வாக்கு எண்ணும் நாள் வரை 55 நாட்கள் இருப்பதால் தேர்தல் பணியாளர்கள் பாதுகாப்பாக இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் போது மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகள் அதற்கான பயிற்சி அளித்து வருவதாக தெரிவித்தார். அதேபோல் காவல்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிவித்தார். பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டதற்கு வருமான வரித்துறை மற்றும் காவல்துறை மூலமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. பல்வேறு துறைகள் சார்பாக வரும் அறிக்கைகள் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு விளக்கம் அனுப்பி வைக்கப்படும் என்றும், அதன் பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் போது தான் முழு விவரம் தெரிய வரும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்தனர். எப்போ நமக்கு அரசாங்கத்துல இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து நமக்கு ரிக்வெஸ்ட் வருதோ, நம்ம எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிட்டு அதுக்கு உத்தரவு எல்லாம் வாங்கிட்டு நம்ம இது பண்ணிருக்கோம். சமீபத்துல தேர்ந்தெடுப்பதற்கும் அதே மாதிரி அப்ரூவல் வந்துருச்சு, பண்ணிருக்காங்க. ஸோ கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அது டெல்லியில இருந்து என்ன ரிப்போர்ட் வந்தது, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, நீங்க கொடுக்குற இப்போ ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இந்தியா முழுவதுமா இது எப்படி இருக்கும் அது ஆராய்ச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில நாங்க பள்ளிகள் வந்து திறப்புன்னு சொல்லியிருக்காங்க. கவுண்டிங் டே அன்னைக்கே பள்ளிகள் உங்களுக்கு மாற்றங்கள் எல்லாம் வைக்கப்படும். நம்ம எடுத்தது காலேஜ் கவுண்டிங் இதுக்கு அது அவங்களுடைய காலேஜ் அத்தாரிட்டிக்குள்ளே பேசிட்டு அது ரொம்ப முன்னாடியே இதை எடுத்திருப்பாங்க. ஸோ பியூ அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஸோ அது வேற பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் 4 கோடி ரூபாய் விவகாரம் எப்படி சார் விசாரணை போயிட்டு இருக்கீங்க? அது விசாரணை நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா போயிட்டு இருக்கு. அது ஒரு செப்பரேட் ப்ரொசீஜரா அவங்களோட வழக்கப்படி அவங்க இல்ல. எலெக்ஷன் கமிஷன் ஒரு வேட்பாளர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் என்ன மாதிரி இருக்கும்? பொதுவாக இந்த மாதிரி நேரங்கள் ஒரு வேட்பாளர் மேலதான் ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்க, 4 கோடி விவகாரம், தேர்தல் சமயம்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட அதுக்கு சம்பந்தப்பட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அப்படி அவங்க பண்றாங்க. டிஸ்குவாலிஃபைடு இது எல்லாத்துலயும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் ஒரு முடிவு இல்ல, அவர் எடுக்கணும். அவங்களோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சார் டெல்லியில முடிவெடுக்க முடியும். தனியா எல்லாம் டெல்லியில பண்ணிட முடியாது. ரிப்போர்ட் ஒவ்வொரு இதுக்கு நம்ம கேதரிங் பண்ணிட்டு சிஓ சார்பா அப்சர்வர் சார்பா நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் சார்பா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல எப்பவுமே சார் மேலும் நீங்க தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் ஆய்வு செய்ய வச்சிருக்கீங்களா? இப்ப இந்த விவகாரம் சம்பந்தமா டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கீங்களா? இந்த 4 கோடி விவகாரம் குறிப்பா எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய நம்ம கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுதான் அப்பப்போ அப்படி நாங்க